ஜிம்மி ஜே ரெண்டு பேருமே எதிர்த்தாலும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை தான் குடும்பத்தில் ஒருத்தராக சேர்த்துட்டாரு. இதை நம்ம காலையிலேயே ரெஸ்லிங் கிங் 2ல் பேசியது தமிழாக பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா நிறைய செகமெண்ட் நடந்தது. தொடர்ச்சி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணணுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டுவை இதுக்கு முன்னாடி தான் டீமில் சேர்த்துட்டாரு. அப்போ என்னப்பா கோவம்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் மேலே. எல்ஏ நைட் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு ஜிம்மி கிட்ட, நீ ஏன் எதனால் எல்ஏ நைட்டை எந்த விதத்துலையும் பனிஷ் பண்ண மாட்டேங்க? உன் பிரதரை அவன் அவ்வளோ காயப்படுத்துகிறான். உன் பிரதர் அவனை பனிஷ் பண்ண போனாலும் நீ தடுத்து எழுதுற. ஏன் அவன் கூட ரெசல்மேனியாவில் டாக் டீம் பார்ட்னராக இருந்து உங்களுக்கு வெற்றி தந்தானே, அந்த எண்ணமா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலியை எதிர்த்து யார் வந்தாலும் அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணிடணும். ஜே, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி. அதாவது இன்றைக்கி நீ எல்ஏ நைட்டை கண்டிப்பாக பனிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜே சொல்கிறாரு, நான் பனிஷ் பண்ண ரெடியாக இருக்கிறேன், எல்ஏ நைட்டு கூட நான் பேசுகிறேன், ஆனால் ஜிம்மி எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, இன்றைக்கி நீ ஜே கூட தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எல்ஏ நைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் பேச போகிறாரு. அதில் ஜே ஊசோவை எல்ஏ நைட் எக்னாலஜ் பண்ணணும், இல்லாட்டா எல்ஏ நைட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. ஸோ மெயின் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ. சரி, இப்போ மெயின் ஸ்டேஜில் எல்ஏ நைட் என்ன பேசுகிறாருன்னா, நான் ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டு கிங் ஆஃப் தி ரிங்கில் வெற்றி பெற்று அதை பரிசாக ராக்கு கொண்டு வரலான்னு நினச்சேன், பட் நான் தோற்று போயிட்டேன். ஆமாம், நான் தோற்று போயிட்டேன் தான், ஆனால் நேர்மையான முறையில் தோற்று போகலை, சீட்டிங் முறையில் தான் தோற்று போனேன். ஜே ஊசோ வெற்றி பெறதுக்கு ஒரு கூட்டமே, அவனோட பிளட் லைன் கூட்டமே வந்தது, அதனால் நான் தோற்று போனேன். ஜே, உன்னால் உருப்படியாக என்னைக்காவது நேர்மையாட்டு வெற்றி பெற முடியுமா? நேர்மையாட்டு என்னை பீட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கேட்டால் ஜே என்ன சொல்கிறான், சண்டைக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. நான் சும்மாலாம் சண்டைக்கு இழுக்கலை ஜே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, கொஞ்சம் விட்டால் நீங்கள் எல்லாருமே ஒரு காயினை கூட ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த காயினில் ஓடிசி அப்படிங்கிற பேரை போட்டு ரோமன் ரெயின்ஸோடைய புகைப்படத்தை போட்டு அதை கூட நீங்கள் கவர்மெண்ட் வெளியிட்ட நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவீங்க. ஸோ ஓடிசி கூடிய சீக்கிரம் இதை கூட பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய முகத்தை பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் ரிலீஸ் ஆகுமா. எல்ஏ நைட் எங்கே வரைக்கும் பேசுகிறாரு பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வரைக்கும் பேசுகிறாரு. இப்போ ஜிம்மி ஊசோ வராரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்போ ரோமன் ரெயின்ஸ் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, இப்போ எல்ஏ நைட்டுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒன்று, நீ தோத்துட்ட, அதனால் நீ ஜேவை நீ எக்னாலஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே நாங்கள் உன்னை பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எல்ஏ நைட் சொல்கிறாரு, ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் எல்லோரும் ஃபேமிலி ட்ராமாவாக சேர்ந்து என்னை தோக்கடிப்பீங்க, அதுக்கு நான் உங்களை எக்னாலஜ் பண்ணணும். அதுக்கு ஜிம்மி சொல்கிறாரு, நீ தோற்றதுக்கு காரணம் நாங்கள் இல்லைப்பா, நீ தோற்றதுக்கு காரணம் சோலோ சிகாவா. நீ என்ன கேட்கணுன்னாலும் சோலோ சிகாவிட்ட போய் கேளுன்னு சொல்கிறாரு. ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாருங்க எல்ஏ நைட்டு. சோலோ சிகாவா யார்? உன்னுடைய தம்பி. நீங்கள்லாம் கூட பிறந்தவங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பிளட் லைன் தானே, குடும்பத்தில் சேர்ந்தவங்க தானே, எல்லோரும் ஒன்றா தானே இருப்பிய. அன்னைக்கு சோலோ சிகாவா எனக்கு சமோன்ஸ் பைக்கை போட்டு கடைசியில் யாரை வெற்றி பெற வச்சுருக்கிறான்? அவனுடைய பிரதரான ஜேயை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் சீட் பண்ணி தான் வின் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க, கரெக்டு தானே. என்னதான் இருந்தாலும் ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, சோலோ சிகாவா அண்ணன் தம்பி தானே, கூட பிறந்த அண்ணன் தம்பி தானே. அதனால் அப்படி அவர் இழுக்கிறாரு. ஜே சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நாங்கள் தனி அவன் தனி, எங்களுக்குள்ளேயே சண்டை இருக்குதுன்னு சொன்னாலும் எல்ஏ நைட் கேட்க மாட்டாரு. இப்போ இந்த இடத்துக்கு ஜே ஊசோ வராரு, செம கடுப்பில் வராரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸே சொல்லிட்டாரு பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அதனால் செம கடுப்பில் ஆமாண்டா சோலோ ஹெல்ப் பண்ணா, நான் வெற்றி பெற்றேன், இப்போ என்ன பண்ணுற ஒத்த வார்த்தை தான் கேட்காரு. எல்ஏன்னு சொல்கிறாரு, ஆமாம் நீ சீட் பண்ணுறத ஒத்துக்கிட்டலன்னு. நான்லாம் சீட் பண்ணலை, நேர்மையாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஒன்று புரிஞ்சுக்கோ எல்ஏ நைட், நீ இன்றைக்கி இந்த இடத்துல என்ன எக்னாலஜ் பண்ணணும், என்ன எதுக்காக எக்னாலஜ் பண்ணணும்னா, நீ என்கிட்ட 2 முறை தோற்று போயிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை தப்பாக பேசியிருக்கிற. ரோமன் ரெயின்ஸோடைய பொறிக்கப்பட்ட முகம் பொறிக்கப்பட்ட ஒரு காயினை ரிலீஸ் பண்ணுவாங்க, ரோமன் ரெயின்ஸ் சீட்டிங் பரம்பரை அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தையும் தப்பாக பேசியிருக்கிற. சரி, இந்த இடத்துல நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ நீ என்னை எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்ஏன்னு கேட்குறாரு, உன்னை எக்னாலஜ் பண்ணால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருமானு. ஆமாம், இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு. எல்ஏ நைட்டும் ஜிம்மி ஊசோ முன்னாடி ஜே ஊசோவை எக்னாலஜ் பண்ணுறாரு. அது எப்படி எக்னாலஜ் பண்ணுறாருன்னா, ஜே எக்னாலஜ் பண்ணணும்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டாரு. ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல. எல்ஏ நைட் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, ஜிம்மி ஊசோ முன்னாடியே சொல்கிறாரு, ஜிம்மி நான் இந்த இடத்துல ஜே ஊசோவை எக்னாலஜ் பண்ண போகிறேன். எப்படி தெரியுமா? ஜே, நான் உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன், அதுக்கு
நீ வந்து கிஸ்மி ஹேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தமிழில் சொல்லணும்னா, நான் வந்து உன்னை எக்னாலஜ் பண்ணுறேன், அதுக்கு என்னுடைய குண்டியை நீ வந்து முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா யாரை பார்த்து என்ன சொல்கிற? எப்படிப்பட்ட வார்த்தைகள்! கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். ஸோ கோவம் வந்துருச்சு. ஜே ஊசோவும் எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. எம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த பார்க்குறாரு. பட் ஆனால் ரோமன் சொல்லிட்டார்ல, நீ வந்து எல்ஏ நைட் பக்கமெல்லாம் போகக்கூடாது, எப்படினாலும் உன் பிரதர் தான் உனக்கு முக்கியம், ஏதாவது தப்பு பண்ணால் நீ வந்து எல்ஏ நைட்டை பனிஷ் பண்ணணும். ஸோ எல்ஏ நைட்டுக்கு சூப்பர் கிக் போட்டுட்டாரு. போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ யோசிக்கிறார், ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டோமோன்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஜே ஊசோ ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல எல்ஏ நைட் அடிக்க போகும்போது வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஸ்டீல் சேரே எல்ஏ நைட்டுக்கிட்ட வரும்போது ஜிம்மி ஜேன்னு பாரபத்தை பார்க்காம 2 பேருமே அடி பிச்சு எடுக்கிறாரு. அப்போ தாங்க மரண ட்விஸ்ட்டு. எல்ஏ நைட் இவங்க 2 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கார்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கா ஃபாட்டு வந்துட்டார். டே எங்கள் பிளட் லைனை சேர்ந்த என்னோட அண்ணன் தம்பியோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஆங்கான் டெத் கிரிப் இருக்குல்ல அதை போட்டுட்டாருங்க. ஜிம்மி ஜே ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க, நீயாடா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த, நீயாடா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்த அப்படின்னு. ஆனால் சொல்கிறார், ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிற்பேன்னு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி ஜிம்மி ஜேக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஜேக்கப் ஃபாட்டு முன் வந்து நின்றுருக்காரு. உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன், கேட்குறாங்க ஜேக்கப் ஃபாட்டுக்கிட்ட ஜிம்மி ஜே கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் வந்து என்னை ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஜே நீ உன்னோடைய வழியில் போன, அது வந்து செட் ஆச்சா? இல்லை. ஜிம்மி நீ உன்னோடைய சாந்தமான வழியில் எல்ஏ நைட்டை சமாளிக்க போனேன், அது செட் ஆச்சா? செட் ஆகலை. கடைசியில் என்னுடைய முரட்டுத்தனமான வழியில் தான் எல்லாமே செட் ஆகிருக்குது. இப்போது ரோமன் சொன்ன மாதிரியே நான் வந்து எல்ஏ நைட்டை பனிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக போகிறாரு. 2 பேருக்கும் சிரிப்பு தாங்க முடியல ஜிம்மி ஜேக்கு. ஏன்னா ஜிம்மி ஜேயை காப்பாற்றுறதுக்காக ஜேக்கப் ஃபாட்டு வந்திருக்காருல. அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஜேக்கப் சொல்கிறாரு, நீங்கள் நம்ம ஃபேமிலிக்கு இதுக்கப்புறமா உறுதுணையாக இருக்கணும்னு சொன்னீங்க, ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனைனா முன் வந்து நிற்கணும்னு சொன்னீங்க. ஜிம்மி ஜேக்கே நான் ஹெல்ப் பண்ணேன், எல்ஏ நைட்டை பனிஷ் பண்ணிவிட்டேன், எல்ஏ நைட் இதுக்கப்புறமா உங்களுடைய வேக்கு வரமாட்டார், அதாவது உங்கள் பாதிக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஜேக்கப்பை பார்த்து ரோமன் சொல்கிறாரு, உன் மேலே எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இந்த இடத்துல வந்துருக்குது ஜேக்கப். நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன், சோலோக்கு அதுக்கப்புறமா நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், எனக்கு நீ ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு நபராயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸும் ஜேக்கப் ஃபாட்டும் அப்படியே 2 பேருமே பார்த்திங்கன்னா அந்த சமூக முறைப்படி அந்த முட்டுவாங்கல்ல அப்படி முட்டிட்டு போயிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸோடைய ரொம்ப பெரிய நம்பிக்கை தகுந்த ஆளாக ஜேக்கப் ஃபாட்டு வளர்ந்துருக்காரு. அண்ட் இன்னைக்கு இந்த செகண்ட் செக்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.